ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசுறது எல்லாமே தகவலா மாத்திரம் தான் பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. பங்குகள வாங்குறதுக்கோ, விக்கிறதுக்கோ நம்ம எந்த டிப்ஸும் பைசா வாங்கிட்டு ஆஃபர் பண்றதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அடுத்த ஒரு இத வந்து டேட்டோட மெ சிங்க்ரனைஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்க அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதில நாட்கோ வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது. நாட்கோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப 18த் ஜனவரி அண்ட் 9த் பிப்ரவரி 18த் ஜனவரி 18ஆம் தேதி ஜனவரியும், 9ஆம் தேதி பிப்ரவரியும் நமக்கு வந்து அடுத்து ஒரு சிக்னிஃபிகன்ட் டேட் ட்ரெண்ட் ரிவர்சல் டேட் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் 18த் பிப்ரவரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, 18த் பிப்ரவரி அன்னைக்கு லோ வச்சுட்டான். நமக்கு வந்து இந்த தடவ என்ட்ரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரூ. 802க்கு என்ட்ரி நமக்கு நம்மளுடைய ஃபார்முலால காட்டுச்சு. அதனால 18த் பிப்ரவரி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்து லோ வச்சுட்டான். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 1 ஹவர்ல பார்ப்போம். 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இங்க லோ வச்சிருக்கிறானா, 802 வரைக்கும் இறங்கியிருக்கிறானா, இந்த 802 வரைக்குமே 805 வந்து 802 வரைக்கும் இறங்கியிருக்கிறான். இது வந்து 18த் பிப்ரவரி, 17த் பிப்ரவரியா, 18த் பிப்ரவரி 18த் பிப்ரவரி வந்து இந்த லோ காட்டுது பாருங்க. இந்த லோ வந்து 18த் பிப்ரவரி அன்னைக்கு இந்த லோ காட்டுது. காட்டிட்டு அப்படியே மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருக்கிறான். இப்போ வரைக்கும் மேல தான் இருக்கிறான். இவன் இதோட திரும்ப போறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. கீழ. ஏன்னா 0.78 அத உடைச்சிருக்கிறான். உடைச்சுட்டு திருப்பி மேல ஏறப் போறானா, இல்லாட்டி கீழ இங்க வந்து ரீசெட் ஆயி 830க்குலாம் வந்து ரீசெட் ஆயிட்டு திருப்பி மேல ஏறப் போறானா, எதுவும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து இது அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இப்ப நம்ம மனசுல வச்சுக்குவோம். கீ டேட் நம்ம வந்து பார்த்த மாரி, கீ டேட்டுக்கு வந்து நம்ம வந்து 18த் ஜனவரி டூ 18த் ஜனவரி டூ அ பிப்ரவரி 9த் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் டேட் 2 டேட் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதுல நமக்கு வந்து என்ன நம்ம வந்து ரொம்ப இது ஏறுதா, இறங்குதாங்கிறதெல்லாம் பார்த்துக்குவோம். ட்ரெண்ட பார்த்துக்கலாம். ஆனா நம்ம வந்து மனசுல வச்சுக்க வேண்டிய பிரைஸ் வந்து 870, 890, 918 டூ 920 இந்த இடத்துலலாம் வந்து இது ஒரு செக் பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துலலாம். அந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இந்த ட்ரெண்ட் இந்த ப்ளூ கலர் வந்து ஓவரால் ட்ரெண்ட் ஆனுவலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ட்ரெண்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இத உடைச்சு மேல போனா தான் அடுத்தடுத்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னாக்க 2024 ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு வந்து 929 வச்சிருக்கிறான். இப்ப இந்த இந்த ட்ரெண்டையே அவன் வந்து ஃபாலோ பண்ண போறான்னு வச்சுக்கங்களேன். அவன் இதுக்கு கீழயே இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மாரியே தான் போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, சப்போஸ் இந்த மாசம் இதோ இல்லாட்டி அடுத்த மாசமோ இத உடைச்சான்னு வச்சுக்கங்க. மேல வந்து இத உடைச்சு மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் டேட்டுக்கு வந்து இது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. 18த் ஜனவரிக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறதுனால, இதுல ஒரு கண்ண வச்சுக்கிட்டு, இந்த பிரைஸ்லலாம் நம்ம ஒரு கண்ண வச்சுக்கிட்டு, நம்ம பாட்டு ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ட்ரேட் பண்ணிடணும். ஆனா, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இது வந்து இந்த லைன வந்து டச் பண்ணிட்டு, அப்படியே கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இருக்கு. இந்த 2 ரிவர்சல் டேட் வந்து இப்ப நம்ம இந்த டேட்டோட நமக்கு சிங்க்ரோனைஸ் ஆகறதுனால, இத நம்ம வந்து இப்ப போஸ்ட் பண்றோம். இது வந்து நீங்க கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க. அனலைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எப்படியெல்லாம் சரியா வருதுங்கிறத பார்த்துட்டு, நீங்க ட்ரேட் எடுக்கணும்னு நெனச்சா எடுத்துக்கங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன செய்யுது? 802 வந்து நமக்கு வந்து லோ என்ட்ரி வந்து என்ன செய்யுது? 802 காட்டுது. 802 பிரேக் அவுட்டா காட்டுது. நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம். அதிலிருந்து அப்படியே மேல ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொன்னாக்க, எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். 802, 805 அடுத்தது வந்து ஃபார்முலால காட்டுறது 850க்கு ஒரு ஃபார்முலா காட்டுது. அதுக்கப்புறம் 887க்கு ஒண்ணு காட்டுது. அப்புறம் 898, 900க்கு காட்டுது. அப்புறம் 919க்கு ஒண்ணு காட்டுது. அப்புறம் 920க்கு காட்டுது. ஸோ, இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்குவோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா பிரைஸையும் நான் அதுல கோட் பண்ண முடியாது. முக்கியமான எட்ஜ் இந்த இடத்துல வரக்கூடிய ஆல்ரெடி ப்ரீவியஸா வரக்கூடிய இந்த எட்ஜஸ ஃபுல்லா தான் நான் இந்த பிரைஸா போட்டிருக்கிறேன். ஏன்னா எட்ஜ்ல தானே ரிவர்ஸ் ஆகுது. அதனால எட்ஜ்லலாம் இந்த இடத்துல நான் வந்து நம்ம நோட் பண்ணி எல்லா இடத்துலயும் லைன் லைனா போட்டோம்னா,
நமக்கு நல்லா இருக்காதேங்கிறதுனால, இத வந்து இங்க போட்டுட்டு இந்த எட்ஜஸ் ஒவ்வொரு எட்ஜ் வரக்கூடிய இடமும், இப்ப 870 கிட்டக்க வந்துச்சுன்னா 870 ஆல்ரெடி ப்ரீவியஸ் எட்ஜ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு எட்ஜ்னாக்க 896 இந்த இடத்துல எட்ஜ் காட்டுது. அதனால 890ன்னு போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1.618 வந்து 926ன்னு காட்டுது. நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எட்ஜே வந்து இந்த இந்த எட்ஜ் எடுத்துக்கிறேன். இந்த எட்ஜ் எடுத்தோம்னா 919 வருதா? இந்த இந்த இடத்துல இந்த இது நம்ம பெசிமிஸ்டிக்கா தான் பார்க்குறோம். ஆப்டிமிஸ்டிக்கா பார்க்கல. அதனால 920 அப்படிங்கிறத எடுத்திருக்கிறோம். இவன் ஸ்ட்ரைக் வச்சுட்டு 25 வரைக்கும் கூட போட்டான். அத பத்தி நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இது வந்து ப்ரீவியஸ் இயரோட செப்டம்பர் ஹை. இத உடைச்சு மேல போப்போறானா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இப்படியே சைட்வேஸ்ல வந்துட்டு இங்கேருந்து உடைச்சு மேல ஏறப் போறானான்னு தெரியாது. ஆனா இந்த மாசத்துக்கு இது ஒரு பிரேக் அவுட்டா நமக்கு 18த்தே கிடைச்சது. நான் 18த் அன்னைக்குலாம் நான் பண்ண முடியாம போயிருச்சு. ம். 18த்துக்குலாம் இத நான் வாட்ச் பண்ண முடியாம போயிருச்சு. அதனால இத ஞாபகம் வச்சுக்குவோம். இப்ப இவனுடைய ரிசல்ட் மந்த்லி ரிசல்ட் பாருங்களேன், பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ட பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதிக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் வந்து 7 க க எதிர்பார்க்கிறாங்க. ரெவென்யூ எஸ்டிமேட் வந்து 5.855 பில்லியன் எதிர்பார்க்கிறாங்க. அப்பன்னா 100,00,00,000ன்னா 500,00,00,000ன்னு வச்சுக்குவோமே. பில்லியன்னா 100ன்னு போட்டோம்னா 500,00,00,000 கிட்டக்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இத ஒட்டி ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மேலேயும் ஏறலாம், கீழயும் ஏறலாம். நம்ம இங்க ட்ரெண்ட் ரிவர்சல்ன்னு தான் சொல்லியிருக்கிறோம். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப லோ வச்சுட்டான். அடுத்து 9ஆம் தேதி அன்னைக்கு மேல ஏறிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஏறுனா, எவ்வளவு தூரம் ஏறப் போறாங்கிறது இந்த கோடெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்களும் ஃபிபனாசி போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சலோட இந்த ப்ரீவியஸ் ஹையோட அந்த கோட போட்டுக்கிட்டு, இவன் எவ்வளோ தூரம் ஏறப் போறாங்கிறத பார்த்துட்டு செய்யலாம். அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் டேட் வந்த உடனே அது ரெஸ்பாண்ட் ஆன உடனே நான் போட்டேன். ஏன்னா ரூல்ஸ் பிரகாரம் நம்ம டார்கெட்டு, பிரைஸு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நம்ம வந்து அந்த இடம்லாம் ஹைட் பண்ணிடுறோம். நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்துக்கங்க. எங்கெங்கெல்லாம் எட்ஜஸ் வருதோ, இந்த எட்ஜஸ் எல்லாம் எங்கெங்க வருதோ அந்த பிரைஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறேன். அப்படிதான் நான் போட்டு வச்சுட்டுருக்கிறேன். இத ஒரு லேர்னிங்காவே எடுத்துக்கங்க. இது வந்து நம்ம சஜஷனாலாம் எடுத்துக்காதீங்க. இது ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏறுதுன்னு நான் சொல்லல, இறங்குதுன்னு நான் சொல்லல. பட் நமக்கு வந்து கேன் பிரகாரம் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் டேட்ல நான் எடுக்கிறது கேன் டேட் தான் எடுக்கிறேன். கேன் பிரகாரம் நம்ம கேன் ஃபார்முலாவ போட்டிருக்கிறது பிரகாரம் நமக்கு ஜனவரி 18த் டூ 9த் இருக்கு. அத அத பிரகாரம் நான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஏர்னிங்ஸ ஒட்டி ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால, பிப்ரவரி 8ஆம் தேதி ரிசல்ட்னா, அத ஒட்டி ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில நம்ம இன்னொன்னையும் மறந்துறக்கூடாது. இந்த 25ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமைங்கிறது அ மந்த்லி எக்ஸ்பைரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 25ஆம் தேதி ஒரே தடியா கீழ இறக்கி விட்டுட்டு 25, 24ல இருந்து கீழ இறக்கி விட்டுட்டு திருப்பி மேல ஏத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால என்ட்ரி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா என்ட்ரி எடுத்துக்கணும். அதே சமயத்தில எந்த இடத்துல திரும்புதோ சேஃபா அந்த இடத்துல வெளியில வந்துரணும். இந்த டேட் எல்லாம் இந்த டேட் இங்க கேன் டேட் என்னதான் வந்தாலும் மந்த்லி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு, மனசுல வச்சுக்கிட்டு, இத நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு, ப்ராஃபிட் வர்ற மாதிரி நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு கண்ல காட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க, ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்குவோம். ப்ராஃபிட்ட புக் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்பளம் இது வந்து ஏர்னிங்ஸ் கிடைச்சதுனாக்க, நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே!